அன்பார்ந்த வாலிப நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கைய வசந்த காலமா மாத்துற இந்த லெந்து காலத்தை கடவுளுடைய வார்த்தையை கேட்டு தியானிச்சு தொடர்வோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. இந்த நாளை நம்ம தியானிக்க இருக்கிற தலைப்பு விதையும் அறுப்பும். கொடுக்கப்பட்டுள்ள வசனம் யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 42 வரை. சுருக்கமாக பார்த்தோம்னா, அந்நாட்கள் இருந்த மக்களுக்கு இயேசுவானவர் வருவார், உலக ரட்சகர் வருவார், நம்முடைய பாவங்களாம் சுமந்து வைக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார்னு கரெக்டாக விதைக்கப்பட்ட அறுவடையாகாத ஒரு பயிர்களாக இருந்தாங்க. ஏசப்பா நேரடியாக அங்கே போய் அறுவடைக்காரராக மாறி அங்கே இருந்த மக்கள் எல்லாத்துக்கும் விசுவாசத்தை வரவழைச்சு அவர்களை அறுவடை செய்தார். இந்த சூழலில் நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் இயேசுவானவர் யார், அவர் எதுக்கு வந்தார், என்ன அவருடைய வேலை எல்லாமே தெரிந்தும் ஒரு அறுவடையாகாத பயிர்களாக இருக்கிறாங்க. நம்ம வாலிபர்களாக இயேசுவை நம்மளுடைய வாழ்க்கையில் நடத்தையில் கொண்டு நம்மளும் அறுவடைக்காரர்களாக மாறி அவர்களுக்கு முழு விசுவாசத்தை வரவழைச்சு நம்மளும் அறுவடைக்காரர்களாக மாறுவோம். அப்படி மாறணும் அப்படின்னா விதைக்கிறவர்கள் அறுக்கிறவர்கள் 2 பேரும் சேர்ந்து பரலோகத்தின் பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆமென்.